சோ இப்போ இந்த நாய் பாத்தீங்கன்னா இந்த நாய்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா இதோட இதோட வாய் பகுதி இருக்கு இல்லையா, இது அந்த நாய்களுக்கும் இந்த நாய்களுக்கும் ஷார்ட்டா இருக்கு. அதாவது முன்னஞ்சாவும் பின்னஞ்சாவும் ஷார்ட்டா இருக்கு. அதாவது முன்ன பின்ன இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, பைட் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இது அங்க அந்த ஊர்ல வந்து கொரோனாடின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு டைப் ஆஃப் வாயோட அந்த அமைப்பு. இது ரொம்ப பழைய நாய். இதோட அனாட்டமி, இதோட உடம்பு வாகு ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது சிம்பிளா என்ன சொல்ல, ஒரு எலிகண்டான ஒரு லுக் கொடுக்கும். சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கும் இந்த மாதிரியான நாய்ங்க, இந்த கொரோனாடி நாய்ங்கன்னு சொல்றது. அண்ட் இதோட காது அமைப்பு பாத்தீங்கன்னா குத்துக்காது, எரெக்டட் இயர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளா அந்த நாய் நிக்கும் போது ஒரு ஜாப் பத்தி எதுக்கு மெயினா சொல்லணும்னா, கேசிஐ அதாவது டாக் ஷோல வந்து இந்த மாதிரியான பைட் உள்ள நாய்களை வந்து அலோவ் பண்றது இல்லைன்னு சொல்லலாம். அலோவ் பண்றது இல்லைன்னா அதுங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது, அது ஒரு மைனஸ் அந்த நாய்களுக்கு. சோ இந்த மாதிரி நாய்களை ஒதுக்கும் போது இந்த மாதிரி நாய்ங்க யாரும் முன் வரதில்லை எடுக்கிறதுக்கு. இதுதான் மெயின் ஒரு பெரிய டிராபேக். அதனால இந்த ஷோ எல்லாம் ரொம்ப போக்கஸ் பண்ணாம நம்ம இந்த பாரம்பரியமான நாட்டு நாய்ங்க, இந்த பழைய நாய்ங்க, பழைய வழி, இந்த மாதிரியான குத்துக்காது, இந்த எரெக்டட் இயர்ஸ் சொல்லுவாங்க, இந்த குத்துக்காதும் மோஸ்டா வந்து இந்த ஷோஸ்ல அக்செப்ட் பண்றது இல்ல. சோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம டாக் வளர்க்கணும், அந்த இஷ்டம் என்ன சொல்ல, அந்த விருப்பப்பட்டு அந்த பழைய நாய்ங்க வாங்கணும்ன்றவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நாய்களும் முன்னெடுத்து வளங்க. ஏன்னா இந்த மாதிரி நாய் இல்லாம போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா 4 நாயில இந்த ஒரு நாய் தான் இந்த மாதிரி இருக்கு. சோ நாய்களோட எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. சோ பாரம்பரியமான நாய், இந்த ஜல்லிக்கட்டு மாடு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நம்ம நேட்டிவ் பிரீட் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான நாய்களை வளங்க. இதோட அனாட்டமி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏரோடைனமிக்கா இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் வெளியே விட்டு நம்ம பார்ப்போம். அந்த டைம்ல பாருங்க எப்படி அதோட ஓட்டம், அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குன்ட்டு. நம்ம சும்மா குரல் கொடுத்தா போதும், ஈஸியா மிங்கல் ஆயிடும், வீட்டை எல்லாருக்கும் செட் ஆயிடும். ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா ஓனருக்காக எல்லாமே செய்யும், மனசு விடாது எந்த விஷயத்திலயும். கார்டிங் ஆகட்டும் சரி, இல்ல அதோட ஹண்டிங் ஆகட்டும் சரி, சின்ன சின்ன பூச்சி பிடிக்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு அலர்ட் கொடுத்துரும். நம்ம அதுல கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டு நம்ம போயிட்டு பாக்கணும். நாய் வந்து கார்டு மட்டும் தான் செய்யும், போய் கடிக்கலாம் செய்யாது, கடிக்கவும் கூடாது. இதனாலதான் நிறைய பிரச்சனை வருது. ஸோ இந்த கடிக்கிறது, இந்த நாய்களை விட்டு ஓட விடுறது, மத்த நாய்களை இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. நாய் வளங்க, இது உங்களுக்கு ஒரு அலாரம் போல, ஒரு காலிங் பெல் போல உங்களை அலர்ட் பண்ணும். நீங்க அந்த டைம்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கணும், அப்புறம் நாயை சேஞ்ச் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. நாயை கட்டவே செய்யாதீங்க. இப்ப இந்த வீடியோக்காக கட்டிருக்கோம், நாயை பாத்தீங்கன்னா கட்டவே கூடாது. அது இடத்துல படுக்கும், அது இடத்துல தூங்கும், அது இடத்துல சாப்பிடும். அப்படின்னா வீட்டுல ஒரு ஓனர், அந்த ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் போல இருக்கும். அந்த ஓனருக்கும் நல்ல ஒரு எக்ஸலண்டா ஒரு கார்டியன் ஆகட்டும், ஒரு கம்பெனியன் ஆகட்டும், எல்லா விதத்திலும் நம்ம வீடு, நம்ம ஓனர் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த நாயோட மெயின் விஷயமே அதுதான். அந்த ப்ரொடெக்ஷனுக்கு நீங்க அதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். சும்மா கட்டி வச்சு வளர்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வளர்க்கவும் கூடாது. இதனாலதான் அக்ரெஷன் வர்றது, யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா கடிக்க செய்யறது, காலை தூக்கி மேல போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவாங்க நாய். இந்த நாய்கள் இல்ல, எந்த நாயா இருந்தாலும் பொதுவாக அப்படிதான் செய்யும். அதனால ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா நாய்ங்க இருக்கட்டும். அது எங்களுக்கு தெரியும், இது நம்ம ஏரியா, நம்ம டெரிட்டரி அப்படின்னு. சோ இதை வந்து மெயினா போக்கஸ் பண்ணுங்க. இனிமேல் நாய் வாங்குறவங்களும் சரி, வளர்க்குறவங்களும் சரி. தேங்க்யூ.